கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் கூட இந்த மாலை வேளையில் நாம் ஒரு சிலராக வந்து அவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனம். இங்கே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. இங்கே அவரை விசுவாசிக்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அங்கே அதே ரோமர்கள் நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும்போது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அங்கே விசுவாசத்தினாலே என்ன கிடைக்கிறது என்பதை அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு காரியம் தேவனுடைய ரட்சிப்பு. அவரை விசுவாசிப்பதனால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அது திரும்ப சொல்லுகிறார், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லிதான் அவரை விசுவாசிக்கிறவன் எவரோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரை விசுவாசிக்கிறவனை ஆண்டவர் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுத்துவதில்லை. அவனுக்கு ரட்சிப்பை கொடுப்பது மாத்திரமல்ல, மீட்பை கொடுப்பது மாத்திரமல்ல, அப்படி ஆண்டவரை விசுவாசித்திருக்கிற ஒருவனையும் ஆண்டவர் வெட்கப்பட விடுவதில்லை என்பதை வேதம் நமக்கு பல இடங்களிலே அது போன்ற நிலைமையில நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். இப்போ வேதத்தில் அநேகர் அவ்விதமாய் ஆண்டவரை நம்பி இருக்கிறார்கள், விசுவாசித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் தங்களுடைய விசுவாச நிலைமையை வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். ஐஸ்வர்யமானமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்த்த வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். தொடர்ந்து அந்த சம்பவத்தினுடைய காரியங்கள் நமக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். இங்கே சகேயுவை குறித்து நாம் பார்க்கிறோம். சகேயு அவர் எந்த பட்டணத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், எரிகோவிலே அவர் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எரிகோ பட்டணத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த எரிகோ பட்டணம் நமக்கு ஒரு சாபத்தின் வெளிப்பாடாய் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே யோசுவாவின் நாட்களிலே அவ்விதமாய் அந்த பட்டணம் அங்கே அழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை திரும்ப கட்ட வேண்டும் என்று சொன்னால் அநேக நிபந்தனைகள், அதிக பலியிட்டு தான் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லலாம் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது ஒரு சாபத்தின் மீத்தமாய், சாபத்தினுடைய நிலைமையிலே அந்த எரிகோ அங்கே வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த பட்டணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே ஆயக்காரனாய் இருக்கக்கூடிய சகேயுவை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த சகேயுனிடத்தில் இருந்த நிலைமை என்னென்று சொன்னால், இயேசு வருகிறார் என்று சொல்லி அவர் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்ல அந்த வாஞ்சை அவனிடத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம்.
இயேசுவை பார்க்கணும். அவனுடைய இருதயத்தில் இருந்த நிலைமையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவனாக அங்கே சகையு காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அவன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய நிலைமை என்ன? அவனோ குள்ளமா இருக்கிறான். ஒரு ஜனக்கூட்டத்தில் நின்று என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒருவேளை சவுலை போல மிகவும் நெடியவனாக, இல்லை ஒரு கோலியாத்தை போல மிகவும் ஒரு நெட்டையனாக அவன் காணப்பட்டால் எங்கிருந்தாலும் என்ன செஞ்சிடலாம், டக்குன்னு எட்டி பார்த்தா தெரியும். இப்போ அற்புராஜ் எங்கே எழுப்பி நின்று பார்த்தாலும் யார் இருந்தாலும் தெரிஞ்சு, ஏன்னா உயரமான ஆள். ஆனால் குள்ளமான ஆளை என்ன செய்ய முடியாது. ஒரு இடத்துல ஒருவரை நான் ஒரு கூட்டத்தில் பார்ப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனால் அங்கே அந்த சகைவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடுகிறதை நான் பார்க்கிறேன். அவன் அவிதமாய் அவன் யோசித்தவன் அவரை பார்ப்பதற்காக பிரயாசப்படுகிறான். எப்படி படுகிறான் பாருங்க. அவன் போகும் வழியிலே அவருக்கு முன்னதாக அவன் ஓடி ஒரு காட்டத்தி மரத்திலே அவன் ஏறிக்கொள்ளுகிறான். அத்தி மரத்திலே அவன் ஏறிக்கொள்ளுகிறதை நான் பார்க்கிறேன். பொதுவாக இந்த அத்தி மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலர் பார்த்துருக்கலாம். அத்தி மரத்தில் ஏறணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். அந்த காய்கள் எல்லாம் எங்கே இருக்கும் தெரியுமா? அத்தி மரத்தில் காய்கள் காய்க்கும் பொழுது அந்த மரத்திலே தான் எல்லாம் என்ன செய்யும், அது காய்த்திருக்கும். மிச்ச மரங்களை போல ஒரு கிளைகளிலோ இல்லை ஒரு இப்போ மாம்பழம் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நல்லா லாஸ்ட்டு கிளையில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், அது காய்ச்சிருக்கும். கொய்யாப்பழம் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு செடி அந்த லாஸ்ட் இருக்கிற அந்த செடிகளிலே அது அதிகமாய் பார்த்துருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த அத்திமரத்தை பார்க்கும் பொழுது அது அதனுடைய மரத்தில் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், சின்ன சின்ன இதுகளாக விட்டு அதில் என்ன செய்யும், அந்த பழங்கள் அங்கே காய்த்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனால் அந்த மரத்தை பார்க்கும் பொழுதே கரடு முரடான நிலைமையில் தான் அந்த மரம் இருக்கும். அந்த மரத்தை ஏறணும் அப்படின்னு சொன்னால் ஏறினா சட்டு உடைஞ்சா அந்த பால் என்ன செய்யும், அது வடியும். அப்போ அது போன்ற நிலைமையில இருக்கக்கூடிய அந்த மரத்திலே அவன் ஏறுகிறதை பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியம். அதில் அந்த பால் ஒட்டும், அதன் மீது அதில் பார்த்தா எறும்புகள் இதெல்லாம் அதில் ஓடிக்கொண்டு இருக்கும். மிச்ச மரங்களை போல இருக்காது. அது நல்ல வலுவழுப்பாக அழகாக ஏறி படுத்துக்கொள்ளுகிற மாதிரி இல்லை உட்கார்ற மாதிரிலாம் அந்த மரம் என்ன செய்யாது, அது இருக்காது. அந்த காட்டத்தி மரத்திலே அவன் என்ன செய்கிறான், அவன் ஏறி மரத்திலே அமர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாஞ்சையெல்லாம் என்ன, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அங்கே இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்த இடத்துல அவனை அண்ணாந்து பார்க்கிறார். பார்த்து சகைவே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அழைக்கிறதை பார்க்க. அப்போ அங்கே சகைவு இறங்கி வருகிறார். அங்கே இறங்கி வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அங்கே ஆண்டவரை பார்க்க வகை தேடினவனுக்கு அங்கே அவனுடைய வீட்டிலே அங்கே இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிற அந்த நிலைமையில அவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் அடைந்த அந்த சந்தோஷத்திற்கு அளவு இருந்திருக்கார். அவன் அங்கே செல்லுகிறான். சென்ற மாத்திரத்தில் அநேக பொருத்தனைகளை அவன் தேவனிடத்தில் அங்கே முறையிடுகிறதை பார்க்க. நான் யாரிடத்துல அநியாயமா வாங்கியிருந்தா நான் நாலாத்திலே என்ன செஞ்சிடறேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன். என்னுடைய ஆசையில் பாதியை நான் என்ன செய்கிறேன், நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அநேக வாக்குறுதிகளை அவன் என்ன செய்கிறான், அங்கே கொடுப்பதை நான் பார்க்க முடியும். அப்போ அவனிடத்திலே காணப்பட்ட மிகப்பெரிய வாஞ்சை என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்க வேண்டும். இயேசுவை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவரை நான் காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே விரும்பினதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவ்விதமாய் நாங்கள் விரும்பும் பொழுது நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் அங்கே நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில அங்கே அவனுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப ஆண்டுடைய பிள்ளைகளாகி இருக்கக்கூடிய நாம் ஆண்டவரை எந்த நிலைமையிலே நாம் அவரை விசுவாசித்திருக்கிறோம். அங்கே சகையை போல அவரை பார்ப்பதற்கு நம் இவ்விதமான நிலைமையிலே நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோமா? அப்ப அங்கே சகையினுடைய நிலைமையிலே ஆண்டவர் அவனை அங்கே அவனுடைய வீட்டை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, அவனை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, அங்கே அநேக நன்மைகளுக்குள்ளாக அவன் நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு மீட்கப்பட்டவனாய் தேவனுடைய பிள்ளையாய் அவன் அந்த ஆயக்காரனுடைய நிலைமையிலே நான் மறுபடியும் அது போன்ற தவறுகளை செய்யாதவனாய்
அவன் அங்கே மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பார்க்க ஆசை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்வதில்லை? வெட்கப்படுத்துவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவனை அவர் என்ன செய்வதில்லை? ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சகைவு அவிதமாய் ஆண்டவரை பார்க்க வகை தேடினவனாக அவன் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு மனுஷன், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிப்போம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார். அவனுடைய விசுவாசத்தை குறித்து அங்கே ஆச்சரியப்பட்டு அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அந்த சம்பவத்தில் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அங்கே ஆச்சரியப்படுகிறார். அங்கே ஆண்டவர் அநேகரை அங்கே சொஸ்தமாக்கி இருக்கிறார். ஆண்டவர் அநேகரை குணப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் அநேகரை அங்கே உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆனால் இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் அங்கே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். அங்கே அந்த சம்பவம் என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறது? 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு என்ன அங்கே சுகவீனமாய் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறார், 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன். அப்போ அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருப்பதினாலே அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவனுடைய வேலைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? சிலரை, அந்த யூதர்களுடைய மூப்பர்களை இயேசுவினிடத்தில் அனுப்புகிறார். விதமாக ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான்? அவன் சுகவீனமாக இருக்கிறான், அதனால் நீ வர வேண்டும் என்று சொல்லி அங்கே சென்ற மூப்பர்கள் இந்த 100க்கு அதிபதியை குறித்து அதிகமாய் புகழ்ந்து சொல்லுகிறதே வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அதாவது அவர்களை இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் அவன் கட்டினான் என்று சொல்லி அவனை குறித்து ஒரு மெய்யான சாட்சி அங்கே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். அவன் 100க்கு அதிபதினு சொல்லும் பொழுது இங்கே வேதத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேலருக்குள்ள அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவன் என்ன செய்ய முடியாது? இஸ்ரவேலனாய் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு 100க்கு அதிபதியினுடைய ஒரு வேலைக்காரன் கண்டிப்பாக புரஜாதியானாய் அவன் இருக்கணும். அப்போ அங்கே அப்போ புரஜாதியானாய் இருக்கக்கூடிய அவனுடைய அந்த யூத மக்களுக்கு அநேக நன்மைகளை அவன் செய்திருக்கிறான். அவன் நன்மைகளை செய்தவன் மாத்திரமல்ல, தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும்படி இவ்விதமாய் அந்த மூப்பர்களை ஆண்டவரிடத்திலே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, விதமாய் சொன்ன உடனே அங்கே ஆண்டவர் அவனிடத்துல வருவதற்கு அங்கே வருகிறார். அப்படி வரும் சமயத்தில் அங்கே ஆண்டவர் அவனை பார்க்க வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அங்கே அவனுடைய வேலைக்காரர்கள் என்ன செய்கிறார்? சிலரை அனுப்பி அவன் அங்கே சொல்லுகிற நிலைமைகளை தான் வாசித்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். நான் உம்மிடத்திலே வரவும் என்னை பாத்திரனாக நான் எண்ணவில்லை. நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்க. நான் உம்மிடத்திலே வருவதற்கும் நான் பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் நீர் சொல்லும். அங்கே முன்பகுதியிலே பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. என் வீட்டுக்கு வர்றதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல.
அதே சமயத்தில் நான் உண்மை வந்து பார்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி அவன் தன்னுடைய அந்த உள்ளான நிலைமையை ஆண்டவரிடத்துல அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் நான் உம்மை சந்திப்பதற்கு இல்லை உம்முடைய சமூகத்திலே நான் வருவதற்கு எந்த விதத்திலும் நான் லாயக்கற்றவன் என்பதை அவன் ஆண்டுடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவன் அவிதமாய் நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறான். நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். அவன் அவிதமாய் தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்க, ஆண்டவரை அறிந்திருக்கிற அந்த நிலைமை, ஆண்டவரை அவன் அறிந்திருந்த அந்த நிலைமை, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசித்திருந்தான். அங்கே அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அங்கே கனப்படுத்துகிறதை பார்க்க, என்னுடைய வேலைக்காரனை ஆண்டவர் குணமாக்குகிறார். அங்கே அதே சமயத்தில் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும் பொழுது அங்கே இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்மிடத்துல எந்த அளவுக்கு அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும்? ஆண்டவரை அறிகிற அறிவிலே இன்னைக்கு பிரஜாதியான ஒருத்தன் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உள்ளது! புத்தகத்திலே நாம் சங்கீத புத்தகங்களிலே அநேக இடங்களிலே வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், வேதம் சொல்லுகிறது தம்முடைய வார்த்தையினாலேயே இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதையும் அவர் செய்யல, தன்னுடைய வாயின் வார்த்தைகளாலேயே இந்த உலகத்தை அவர் உண்டாக்கினார். நாம் பார்க்கிற அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் உண்டாக்கினார். நாம் நம்முடைய கண்களால் பார்க்கிற எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிருக ஜீவன்கள், கொடிகள், அங்கே மரங்கள், செடிகள் எல்லாவற்றையும், சமுத்திரம் அதனுடைய எல்லா காரியங்களையும், சமுத்திரத்தினுடைய மச்சங்கள், அங்கே நட்சத்திரங்கள், பார்க்கிற அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலேயே உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதை அவன் அறிந்திருந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? இல்லை, ஆண்டவரை விசுவாசிக்கிற நமக்கு ஆண்டவருடைய மகத்துவங்களை, இல்லை ஆண்டவருடைய வல்லமைகளை, இல்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வல்லமையை நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத ஒருவன், பிரஜாதியான ஒருவன், ஆண்டவரை அறியாதவன், அவனுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே அங்கே காணப்படுகிறதா? தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நம்மிடத்துல அந்த விசுவாசம் இருக்கிறதா? ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அது நம்மிடத்துல அது காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே அவன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை ஆண்டவரை நீ சொன்னால் போதும், சகையோ ஆண்டவரை பார்த்தால் போதும் என்று சொல்லி அவன் நினைத்தான். இங்கே நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரை நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீர் வந்து எதுவும் எனக்கு இன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, என் வீட்டுக்கு கூட வர வேண்டாம், நான் உண்மை பார்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் அந்த அளவுக்கு நான் கனமுள்ளவன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி அவன் அங்கே மற்ற சேவரிடத்தில் அவன் சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை எப்படி என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்க, இதே அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசிப்போம். 13-14 வாசிப்போம். கர்த்தர் அவனை பார்த்து அவரை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாறையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். இங்கு ஆண்டவருடைய அந்த ஒரு வார்த்தைக்கு உள்ள அந்த மகத்துவம் அங்கே அவரை பார்க்கிறோம். வாலிபனை எழுந்து அங்கே பார்க்கிறார். ஒரு பாடையிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள். தாய்க்கு
ஒரே மகன், அவன் கைம்பெண்ணாய் இருக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அழுது கொண்டே வருகிறார்கள். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அதை பார்த்து, அந்த அழுகையை பார்த்து அவர் மனதுருகுகிறார். மனதுருகினவர் மாத்திரமல்ல, அந்த பாடையை தொட்டு அங்கே நிற்க சொல்லுகிறார். சொல்லி அந்த வாலிபனிடத்துல, வாலிபனே நீ எழுந்திரு, வாலிபனை எழுந்திரு என்று சொல்ல ஒரு வார்த்தையை அவர் சொன்னான். அது அப்படியே அவன் எழுந்து, அவன் உயிரோடு அவன் எழுப்பப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அது எவ்வளவு பெரியது. அதை குறித்து சொன்னா அதிகமா நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு அங்கே கட்டுப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கடலை பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அப்படியே அது நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்தபோது அவருடைய சீசரிடத்துல அவர் சொன்னார், உங்களுடைய கடுகளவு விசுவாசம் உங்களிடத்துல காணப்பட்டால் கூட நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே நீ தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகும் என்று சொன்னார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்த வல்லமை, அந்த மகத்துவம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் எல்லா நிலைமையிலும் நாம் அங்கே விசுவாசிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடுகளவும் அதனை நம்மிடத்துல அவிசுவாசம் காணப்படக்கூடாது. அப்ப தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு மற்றும் ஒரு முறை அங்கே அதை நிரூபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் 5வது அதிகாரம் 25 26 வரைக்கும் வாசிப்போம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது 27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகியும் தொட்டாலும் சுத்தமாவேன் என்று சொல்லி. இங்கே 12 வருடம் வியாதி பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவள் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட அவருடைய அந்த அவருடைய இருதயத்திலே தோன்றின காரியம், அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் அங்கே போதும், நான் சுஸ்தமாவேன். அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும். அவருடைய விசுவாசம் எங்கே இருந்தது என்று சொல்லி பார்க்க, ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் சுஸ்தமாவேன். அங்கே அவருடைய நிலைமை, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்து அவருடைய வியாதி சற்றும் குறைவுபடாமல் அங்கே காணப்பட்டார். அப்போ அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே கேள்விப்படுகிறாள். கேள்விப்படுகிறது மாத்திரமல்ல, அதை அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அதை நிறைவேற்றுவதற்காக அவருடைய சமூகத்தில் வருகிறார். அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து போன இடங்களிலெல்லாம் ஒரு பெருங்கூட்டம் அவரோடு கூட அங்கே சென்றதாகவே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். முதலாவது 12 சீசர்கள் இருந்தார்கள். 12 சீசர்கள் மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 70 சீசர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதனோடு கூட அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பெரும் கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணப்படக்கூடியவர்களாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருங்கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் அங்கே சென்று கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கூட்டத்தின் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிற ஒரு அங்கே ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடணும் அப்படின்னு சொன்னா அது சாதாரண காரியம் அல்ல. அங்கே ஆண்டவரிடத்திலே சென்று அவள் அந்த கூட்டத்திலே புகுந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை அங்கே தொடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அங்கே நிற்கிறார். என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ நெருக்கமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் கேட்கிற அந்த நிலைமையை குறித்து பார்க்கும் பொழுது வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு சொல்லி, இந்த கூட்டத்தில் எத்தனை பேர்னாலும்
துணியை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் என்ன இப்படி கேட்கிறாங்க? இப்போ என்னிடத்திலிருந்து வல்லமை அங்கே புறப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்ப அங்கே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரை அங்கே தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய சரீரத்தினுடைய உதிரப்போக்கு அங்கே நின்றது. அவள் சொஸ்தமானாள் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பின் ஒரு பகுதியிலே நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் அவைகளெல்லாம் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவள் அங்கே சரீரத்திலே சுகத்தை மாத்திரமல்ல, அவள் ரட்சிப்பை பெற்றவளாய் அவள் திரும்பி செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவரை தொட்டால் போதும், அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற அந்த வல்லமை, அவருடைய வஸ்திரத்தினுடைய அந்த தொங்கலுக்கு வஸ்திரத்தினுடைய ஓரத்திலே தொட்ட மாத்திரத்திலே அங்க வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அநேகரை பார்க்கலாம், வேதத்தில் பார்க்கலாம். பேதுரு நடந்து சென்ற பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டு குணமானவர்கள் இருக்கிறாங்க. பவுலுடைய வஸ்திரத்தை போட்டு அங்கே சொஸ்தமானவர்கள் பின்னாலே இருக்கிறதை கூட நாம் பார்க்க முடியும். அப்ப இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகத்துவம், அவருடைய அங்கே மகத்துவத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலே தொட்ட மாத்திரத்துல அவள் குணமடைந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தொட்டது மாத்திரமல்ல, அவள் அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்துல அவள் அங்கே சென்றாள் என்பதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகத்திலே நாம் செல்லும் பொழுது அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அநேக இடங்களிலே சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு அது கூடும். உன் கண் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அங்கே நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி தான் ஆண்டவர் கேட்பார். ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் கேட்கும் பொழுது அவ்விதமாய் அங்கே அந்த அவனுடைய விசுவாசத்தின்படி ஆக கிடவுது. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எந்த நிலைமையிலே நாம் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறோம். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது இவ்விதமான நிலைமையிலே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆண்டவர் அதை கனப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 11:21 இருக்கு. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அங்கே மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். லாசரு மரித்து போனான், அவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவருக்கு அங்கே செய்தி சொல்லப்பட்டது. அங்கே ஆண்டவர் திரும்பவும் சில நாட்கள் அங்கே கழித்து திரும்பவுமாய் அங்கே என்ன செய்கிறார்? சில நாட்கள் கழித்து அங்கே லாசருவை காண வருகிறார். அதற்குள் லாசரு மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டார். அப்ப அங்கே மார்த்தாள் அங்கே ஆண்டவரிடத்துல வந்து சொல்லும்போது அவருடைய நிலைமை எவ்விதமாய் அங்கே வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டான்? அவன் மரித்திருக்க மாட்டான். அவனுடைய விசுவாசம் அப்படி இருந்தது. நீர் இங்கே இருந்திருந்தீர் ஆனால் என்னுடைய சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான்? அங்கே மரித்திருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் அங்கே அந்த பகுதியை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை குறித்து அதிகமாய் அங்கே மரியாளிடத்தில் ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். 25ஆவது வசனம் 11:25. இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 26. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அழியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அங்கே ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து அவனிடத்துல அங்கே பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படின்னாலும் அவள் அநேக காரியங்களை குறித்து இன்னும் கடைசி நாட்களில் ஆண்டவர் எழுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படியெல்லாம் அவள் சொல்வார். ஆனால் இது எதை நம்ம அதை பார்க்கிறோம் என்று சொன்னால் அவளுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்து எங்களிடத்தில் இருந்திருந்தால், நீர் இந்த இடத்துல இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான்.
அவருடைய நம்பிக்கை அதுவாக தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அங்கே என்ன செய்தார்? அங்கே கல்லறை நேரத்தில் சென்று அந்த கல்லுகளை புரட்டி அங்கே லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு அங்கே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசித்தார். எப்படி? ஆண்டவர் கூட இருந்தா நடக்கும், ஆண்டவர் கூட இருந்தா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார், கூட இல்லாட்டாலும் நான் உன்னை கூட இல்லாவிட்டாலும் அந்த காரியம் என்ன செய்யும்? அது நடக்கும். அங்க ஆண்டவர் மரித்து போவான் தெரிந்துதான் சில நாட்கள் ஆண்டவர் அங்கே பிந்தியே அங்க ஆண்டவர் வருகிறார். அப்போ அவளுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்திருந்தீர்களானால் இது போன்ற நிலைமை எனக்கு ஏற்பட்டு இருக்காது என்று சொல்லி அவள் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புகிறார். நான் இருந்தால் என்ன, நான் இல்லாவிட்டாலும் கூட என்னால் இதை செய்ய முடியும், அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான், அங்கே மரித்து போனவனை கூட என்னால் எழுப்ப முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அங்கு லாசருவை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் பேரிலே நான் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அது நாம் ஒருபோதும் அவைகளை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் தளர்ந்து போகக்கூடியவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. கடைசியாக ஒரு சம்பவத்தை பார்த்து நாம் முடிப்போம். லூக்கான சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39 முதல் 42 வரைக்கும் வாசிப்போம். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை வந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி கண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இங்கே இயேசுவோடு கூட சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கள்ளனுடைய நிலைமையை குறித்து பார்க்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரிக்கப் போகிறார். அவரும் சிலுவையிலே அறியப்பட்டிருக்கிறார். அவரோடு 2 கள்ளர்கள் அங்கே சிலுவையிலே அறியப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கள்ளன் ஆண்டவரை இகழ்கிறான். ஆனால் ஒரு கள்ளன் அங்கே ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவன் கடைசியா அந்த வார்த்தைகளெல்லாம் முடிந்த பின்பு சொல்லுகிறார், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்துக் கொள்ளும், என்னை நீ நினைத்துக் கொள்ளும். அவனுடைய நம்பிக்கை அதுவாக இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரே நீ நினைத்தால் போதும், என்னை நினைத்தால் நான் உடைய சமூகத்திலே நான் காணப்படுவேன். அங்கே ஆண்டவர் கீழே சொல்லுகிறதை 43ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அந்த கள்ளனுடைய அந்த விசுவாசம், ஆண்டவரே நீர் என்னை நினைத்து கொண்டால் போதும். ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருடைய நினைவிலே நாம் இருக்கிறோமா? ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம், அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற அநேக நிலைமையிலே அநேகர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை எப்படி ஆண்டவரிடத்திலே நாம் வெளிப்படுத்துகிறோம்? நம்மளுக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறோம்? விசுவாசிக்கிற ஒருவனையும் ஆண்டவர் வெட்கப்படுத்துவதில்லை என்று சொல்லி அங்க வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. விசுவாசிக்கிறவன் எவரும் பதறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரை விசுவாசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு அது என்ன செய்யணும்? அது காணப்பட வேண்டும். அங்க அநேக விதமாய் ஆண்டுடைய அந்த விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்மை அது நடத்துகிறது மாத்திரமல்ல, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். அதை நம்முடைய விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ணுவோம். அந்த நிலைமையிலே காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எங்களை நேசிக்கிறோம். இந்த அருமையான இரவு மறுபடியும் சுற்றுகிறோம்.
இப்படியாக இந்த சுவிசேஷ கூட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்ளும் ஒரு சாக்கியத்தை பாக்கியத்தை உங்களுக்கு தந்து அதுக்காக நபரை நாங்கள் நேசிக்கிறதுக்காக அதுவே பாடல்களை செய்து நாங்கள் நேசிக்கிறோம். அதுவே குறிப்பாக அதுவே கத்தாவே அங்கே வசதி தொட்ட அந்த பெரும்பாலான ஸ்திரீனுடைய விசுவாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதுவே கத்தாவே அங்கே 110 தலைவருடைய அவருடைய விசுவாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக விசுவாசத்தினாலே அநேக கத்தாவை பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட விசுவாசத்தை சொன்னால்